FIA ஒரு வழியா மெர்சிடிஸ் குவாலி டாமினேஷனை நிறுத்திட்டாங்களோ? FIA ஜஸ்ட் திஸ் மார்னிங் ஒரு நியூ குவாலி ஒன்லி ரூல் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்சை கொண்டு வந்ததுக்கு ஒரே காரணம், அதோட பேரு சூப்பர் கிளிப்பிங். ஸோ சூப்பர் கிளிப்பிங்னா கார்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ஃப்ளாட் அவுட்டாக புஷ் பண்ணும்போது கூட பேட்டரியை டிப்ளாய் பண்ணாமல் ரீசார்ஜ் பண்ணும். விச் லீட்ஸ் டு கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத, அதாவது ஸ்ட்ரெயிட் மாதிரி இடத்துல கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணும். இதில் இன்னும் காமெடி என்னன்னா, டிரைவர்ஸ் வந்துட்டு இன்னும் இதை தாண்டி புஷ் பண்ணாங்கன்னா லேப் டைம்ஸ் வந்துட்டு இதை விட ஒன்றும் வேர்ஸாக தான் இருக்கும், பேட்டரியோட வந்துட்டு கெப்பாசிட்டி வந்துட்டு ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணதுனால. ஸோ FIA இதை வந்துட்டு இன்டர்வீன் பண்ணி எனர்ஜியை வந்துட்டு 9 மெகா ஜூல்ஸ்லேருந்து 8 மெகா ஜூல்ஸ்க்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க குவாலிஃபைங்ஸ்க்கு மட்டும். நீங்கள் யோசிக்கலாம், எனர்ஜியை வந்துட்டு வேகமாக காலி பண்ணுறாங்கன்னா நம்ம ஏன் இன்னும் எனர்ஜி அதிகமாக கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அவங்க அதை யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி இந்த டிரைவர்ஸ்க்கு நம்ம இன்னும் எனர்ஜி அதிகமாக கொடுத்தோன்னா அவங்க அதை வந்துட்டு இன்னும் ஏர்லியாக யூஸ் பண்ணி இன்னும் இந்த லேப் டைம்ஸ் வந்துட்டு இன்னும் வேர்ஸாக தான் ஆக்குவாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். மெர்சிடிஸோட பெரிய அட்வான்டேஜே வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிப்ளாய்மெண்ட் மாடல். அதாவது எந்தெந்த இடத்துல எனர்ஜியை வந்துட்டு யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்ஸில், எந்த மாதிரி கார்னரில், எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு அவங்க ரொம்ப எஃபிஷியண்ட்டாக, ரொம்ப இனோவேட்டிவாக வந்துட்டு அவங்க அதை பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க என்ஜின் வந்துட்டு இவ்வளோ டாமினண்ட்டாக அப்படி இருக்குது. ஸோ டோட்டல் எனர்ஜி பெர் லேப் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு இந்த ரூல் சேஞ்ச்னால டீம்ஸ் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபெராரிக்கு இதை வந்துட்டு அட்வான்டேஜா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஃபெராரிக்கு, மெர்சிடிஸ்க்கு இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு மெர்சிடிஸோட எட்ஜை வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு ஸ்லைட்டாக ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டிப்ளாய்மெண்ட் மாடல் அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு லேப்போட எண்ட்லேயோ ஒரு லாங் ஸ்ட்ரைட்டோட எண்ட்லையும் காலியாக மாட்டுது. பட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரூல் சேஞ்ச் அவங்க எவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ண முடியுன்ற லிமிட்டை வந்து நம்ம குறைச்சிட்டோம். அதனால அவங்களுமே அவங்களோட டிப்ளாய்மெண்ட் மாடலை வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இனிமேல் வந்துட்டு மானிட்டர் பண்ணும், நிறையா யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால. ஸோ இது மெர்சிடிஸோட எட்ஜை மட்டும்தான் அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வரும் அப்படின்றது நம்மளுக்கு ஜப்பான் குவாலிஃபைங் அப்புறம் பார்த்தா தான் தெரியும். ஸோ வீல் வெயிட் அன்டில் தென்.